வணக்கம் மக்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று உச்ச நீதிமன்றத்துலேருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது டிவிகே அந்த 41 பேர் கரூரில் இறந்தாங்கல்ல, அதுக்கு உயர்நீதிமன்றம் டிவிகே கும்மு கும்முன்னு குத்திருச்சு. குத்துனதில் ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடினாங்க டிவிகே. அங்கே ஓடி சில இதெல்லாம் வச்சாங்க. எனக்கு சந்தேகமாக இருக்குது, டிஎம்கே தான் அதெல்லாம் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, ரவுடி பசங்க உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னு சந்தேகமாக இருக்குது, செந்தில் பாலாஜி தான் அது மாதிரிலாம் பண்ணிட்டாருன்னு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு, சரி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அங்கே தமிழ்நாடு அரசையும் போட்டு பொழந்தாங்க, கேள்விலாம் கேட்டுட்டு நேற்று தான் தீர்ப்பு வந்துச்சு. சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்றுறாங்க. டிவிக்கையும் அதே தான் கேட்டிருந்தாங்க. அவங்க மனுவில் இந்த இது எங்களுக்கு தமிழ்நாடு அரசு மேலே நம்பிக்கை கிடையாது, தமிழ்நாடு அரசு போடுற எந்த குழு மேலேயும், விசாரணை குழு மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, எங்களை டார்கெட் பண்ணுறாங்க, நாங்களே வளர்ந்து வர கட்சி, எங்களை போட்டு கும்முன்னு குத்துறாங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு. அதனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு, உண்மையை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மாற்றிருக்கு. அதனால் இந்த கேஸ் டிவிகேக்கு ஒரு வெற்றி தான். ஏன்னா அவங்க தானே கேட்டாங்க, எங்களுக்கு சிபிஐ கொடுங்கன்னு அவங்க தான் கேட்டாங்க. அதனால வெற்றின்னு வச்சுப்போம். அப்போ தான் அவங்களுக்கு மனசு ஆறும், இல்லைன்னா பாவம் பசங்க. வெற்றி. இப்போது நம்ம வருவோமே, பிரச்சனைக்கு வருவோமே. ரீசண்டாக ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு அஜித் குமார் அப்படின்ற ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டார். அது கொலை தான். அது அதாவது காவல்துறை தூக்கிட்டு போகிறாங்க விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு, அடித்து கொலை பண்ணுறாங்க காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறைக்கு அதான் அது பொழுதுபோக்குது. இருக்கிற மிருகங்கள் எல்லாரையும் கொண்டு போய் தமிழ்நாடு காவல்துறையில் தான் வச்சுருக்காங்க போல். அப்படி கொலை பண்ணக்கப்புறம் விஜய் அவர்கள் அப்போ தான் வெளியே வராரு, நான் போராட்டம் பண்ணுறேன் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ்டு என்வாயர்மெண்ட்டில் போராட்டம் பண்ணுறாரு. ஏதோ அப்படியே பிடிச்சி நின்று அதுக்கப்புறம் பேசுகிறாரு. சிபிஐக்கு அந்த கேஸை மாற்றிட்டாங்க. தமிழ்நாடு அரசு அந்த இதை சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. உடனே இவர் சொல்கிறார், விஜய் அவர்கள் போராட்டத்தில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு சிபிஐக்கு மாற்றீங்கன்னு எனக்கு தெரியாதா, டிஎம்கேக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் ரகசிய தொடர்பு இருக்குது, சிபிஐயே அவங்க கையில் தானே இருக்குது, மத்திய அரசு கையில் தானே இருக்குது, அதனால தான் நீங்கள் சிபிஐக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இப்போமோ யூடியூப்பில் இருக்குது, நம்மளால நீங்கள் போய் பாருங்கள், அப்படி தான் பேசுகிறாரு அவர். அதாவது பிஜேபி சிபிஐ கையில் வச்சுருக்கான், டிஎம்கே பயந்து போய் பிஜேபி காலில் போய் விழுறாங்களா, அதனால் சிபிஐக்கு போதான். ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, தீர்ப்பை தள்ளி போடணும், 5 வருஷம் 6 வருஷம் ஆகும் சிபிஐலாம் விசாரித்து எல்லாம் பண்ணுறதுக்கு, அதனால சிபிஐக்கு டிஎம்கே போகுது. அப்போது என்ன மைத்துக்கு நீங்கள் சிபிஐக்கு கேட்டுங்கோ, விஜய் அவர்களே சொல்லும். அது எப்படி 41 பேர் கொலை பண்ணிட்டீங்க, சொல்லக்கூடாது சாரி, 41 பேர் உங்களை பார்க்க செத்துட்டாங்க அப்படி வச்சுப்போம். உடனே தவின்னு ஆளுக்கு எல்லாரும் மறைஞ்சு போயிட்டீங்க, சவப்பட்டிக்குள்ளே போய் எல்லாம் படுத்துக்கினீங்க. ஆதவ அர்ஜுனா அங்கேருந்து அப்படியே கிளம்பி டெல்லி போகிறாரு, அங்கேருந்து உத்தரகாண்ட் வராரு, அது பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டுன்னு சும்மா சொல்லிக்கிறாரு. அங்கே போய் யார் காலில் பிடிச்சாரு, யாரை நக்குனாருன்னு தெரில. அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாற்றிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு டீலிங் இருக்கூ பிஜேபி கூட? உங்களுடைய இதை பற்றி தான் வரேன் நான், நீங்கள் தான் சொன்னீங்க ஸ்டேட்மெண்ட், நான் சொல்ல. அப்போது நீங்கள் முட்டாளாக இருக்கணும், இல்லை நீங்கள் பிஜேபி கைக்கூலியாக இருக்கணும், அது என்னன்னு எனக்கு தெரியல. இன்னி வரைக்கும் ஏன் சார் லேட்டாக வந்தீங்க? 8:45 நான் பேசுகிறேன்னு சொன்னீங்க நாமக்கல்ல, 8:45 தான் நீ மயிறு வீட்டிலேருந்து கிளம்புற, ஏன்டா அப்படி வந்தேன்னு கேட்டால் அதுக்கு வாயத்தை பதில் கிடையாது. ஏன்டா கரூருக்கு லேட்டாக வந்த அப்படின்னு கேட்டால் அதுக்கு இது கிடையாது. 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்திடுங்க சார், இதுக்கு மேலே போனீங்கன்னா பிரச்சனை சார்ன்னு சொன்னாங்க. நான் அங்கே போய் தான் நான் பேசுவேன்,
அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு மயம் பேசலை, போய் 41 பேரை கொலை பண்ணிட்டேன். ஏன்டா அங்கே நிற்க சொன்னால் நிற்கலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. நீ ஒரு மயிருக்கும் பதில் சொல்ல, நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் அரசு தரப்புல இருந்து பதில் வந்துருச்சு. நீ சிபிஐக்கு போனாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா குற்றவாளி நீங்கள் தான். நீங்கள் ஃபேக்ட்ஸை பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது எல்லா ஃபேக்ட்டும். ஏன் கரூரில் நடந்துச்சுன்னா நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் நியர் மிஸ்ஸு. விக்ரவாண்டியில் எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க சொல்லுங்கள்? மதுரையில் எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க? நீங்கள் அன்றைக்கி பேசுகிற நாமக்கல் எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க? அதெல்லாம் நியர் மிஸ், அறிகுறி. மர்ஃபீஸ்லான்னு ஒன்று இருக்குது. எது தப்பு நடந்தாகணும் அப்படின்னு இருக்குதுன்னா தப்பாக அது நடந்துடும். அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறது நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, நடந்துருச்சு. எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கவே இல்லை விஜய் அவர்களே. அங்கே போய் என்ன ப்ளேம் கேம் அது, அசிங்கம்மா. சரிடா முகமுடி நாயகா, இப்போ என்ன ஆகும்? சிபிஐக்கு மாறிடுச்சு, டிஎம்கே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. நேராக போய் பிஜேபியிட கூட்டணி வச்சுப்பாங்க. அதான் நடக்கும். 2 விஷயம் நடக்க போகுது. ஒன்று, என்டிஏ கூட்டணியில் டிவிக்கே போவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபியை விமர்சிக்காமல் டிஎம்கே மட்டும் அவங்க டார்கெட் பண்ணி அப்போ இது பண்ணிப்பாங்க. என்னது, இந்த குடுக்கல் வாங்கல் அக்ரிமெண்ட் அதெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் அப்படியே தனியாக நிற்கிற மாதிரி நில்லுங்க, எங்களை ஏதோ விமர்சனம் செய்யாதீங்க, டிஎம்கே மட்டும் விமர்சனம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்துடும். அதான் நடக்கும். வெயிட் அண்ட் சி. இன்னொரு விஷயம் வேறு நடந்துச்சு. இவ்வளோ நாள் பதுங்கி இருந்த எல்லாரும் ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ட்வீட் போடுறாரு, நீதி வெல்லும் அப்படின்னு. ஆதவர்ஜுன் வெளியே பேசுகிறாரு, எங்களை பேச விடுங்க, நான் 15 நாள் நான் பேசவே இல்லை, என்னை பேச விடுங்க. 15 நாள் எங்கே பொறுக்க போனேன்? யார் எங்கே போய் பொறுக்கிற? பொறுக்கிட்டு தானே இருந்தால் பொறுக்கி. 41 குடும்பம் செத்து தவிக்குது. ஊர் சுத்த போயிட்டு நான் பேசலை, எங்கே பேசாமல் எங்கே பிடுங்க போனேன்? நீதி வெல்லும் ஏதாவது கேட்குற போய். இதுக்கும் அறிவில்லாமல் நிறைய பேர் ஃபயர் விட்டுன்னுக்குறாங்க. ராஜ்மோகன் ட்வீட் போடுறாரு, நிர்மல்குமார் ட்வீட் போடுறாரு, எல்லாம் இப்போ தான் அப்படியே எழுந்துச்சி வராங்க பொறிக்கு பசங்க. இவங்களை நம்ம எவ்வளோ அழகாக பொலிட்டிக்கல் கேம் ஆடுறாங்க பாருங்கள். கொலகார பசங்க, பொறுக்கி பசங்க, தற்கூரி பசங்க. இவங்களெல்லாம் நம்பி ஓட்டு போட்டிங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒருத்தனையும் கொலை பண்ணிடுவாங்க. அதான் உண்மை. அவ்வளோதான் மக்களே. அதை நான் சொன்னதான் நடக்க போகுது. இவனுக்கு என்ன தான் சிபிஐக்கு மாற்றிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. இப்போ என்ன நடக்கும்? பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சு அவங்க கால் அடியில் இருந்துட்டு கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆக விஜய் பார்ப்பார். அதான் நடக்கும். அவ்வளோதான். மிச்சத்தை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். உங்கள் கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.